ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி டெக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கிட்டேன். ஆனால் சிஎஸ்சி ஐடி எப்படி வாங்குறது, அதை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, சிஎஸ்சி சென்டர் எப்படி வைக்கிறது அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்படியே அந்த லைக்கை தட்டிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுளில் போய்ட்டு ரெஜிஸ்டர் சிஎஸ்சி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அதில் அப்ளை அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும். அந்த அப்ளை அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். அதில் செலக்ட் அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த செலக்ட் அப்ளிகேஷனில் சிஎஸ்சி விஎல்இ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதனால் சிஎஸ்சி விஎல்இ அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு நீங்கள் சிஎஸ்சி டெக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் முடித்தா மட்டும்தான் உங்களால் இதில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த டெக் எக்ஸாம் முடிக்கல அப்படின்னா அதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க்கையும் ஆன்சர் கீயோடு நான் அதில் கொடுத்துருப்பேன். அசஸ்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் மட்டும் தான் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிஎஸ்சி டெக் எக்ஸாம் எப்படி முடிக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் போட்டுட்டு இங்கே கீழே நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து என்ன பண்ணலாம், சப்மிட் அப்படின்றத கொடுத்துடலாம். அது கொடுத்தோன்னா நம்மளுக்கு மொபைல் நம்பர் என்ன ஆகிடும், அதுக்கு ஓடிபி போகும். அந்த மொபைல் நம்பர் ஓடிபியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்றத வேலிட் இமெயில் அட்ரஸாக கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கான கேப்சாவும் அதில் காமிக்கும். அந்த கேப்சாவும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அது சப்மிட் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பராக கொடுங்க. இல்லைனா மறந்துட்டேன் எப்போயோ யூஸ் பண்ணது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வராது. அதனால் மறக்காமல் யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பராக கொடுங்க. இமெயில் அட்ரஸ்க்கு இப்போ ஓடிபி போயிருக்கும். அந்த இமெயில் அட்ரஸ் ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப கேப்சா கேட்கும். அந்த கேப்சாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் டேப்பில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காமிக்கும். இதில் ஆதாரோட விஐடி அப்படின்றது கேட்டிருக்கோமா, அந்த ஆதார் விஐடி எப்படி தெரியல அப்படின்னா டோன்ட் ஹேவ் விஐடி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மை ஆதார் அப்படின்னு காமிக்கும். அதில் கிளிக் பண்ணி தேர்டில் ஆதார் சர்வீசஸில் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா விஐடி ஜென்ரேட்டர் அப்படின்னு காமிக்கும். அந்த விஐடி ஜென்ரேட்டர் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான கேப்சாவும் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட விர்ச்சுவல் ஐடி நம்மளுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி அந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே என்ன பண்ணிடலாம், போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா நம்மளோட நேம் எல்லாம் அதுவே தானாகவே ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்துடும். உங்களோட ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்கும். டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஸ்டேட் என்ன, தமிழ்நாடு அதை கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரூரலாக இல்லைனா அர்பனா அப்படின்றது ரெண்டு இதுவும் நீங்கள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் டைப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ஓடிபியா, எஃப்எம்ஆரா இல்லை ஐஆரா அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் நீங்கள் மோஸ்ட்லி இப்போ ஓடிபி தான் கொடுக்கும். ஆனால் ஓடிபி அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கேப்சா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த கேப்சாவை என்ன கொடுத்துடலாம். கொடுத்துட்டு செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹை ஹியர் பை ஸ்டேட் தட் ஐ ஹாவ் நோ அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண சப்மிட் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதில் திரும்ப செக் பாக்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கொடுத்துட்டு அந்த ஓடிபி என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் ஓடிபி அப்படின்னு காமிக்கும். அந்த வேலிடேட் ஓடிபியை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஓடிபி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். என்னென்ன வரும் அப்படின்னா மெயினாக ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ கொடுக்க போகிறோம். அதுவும் 20 KB இருக்கணும். உங்களோட நார்மலாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான அழகாக கரெக்டாக இருக்கிற ஃபோட்டோவாக கொடுங்க. ஏன்னா இதான் சர்டிஃபிகேட்லேயும் வரும். அதனால் எப்பவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற கரெக்டாக இருக்க ஃபோட்டோவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவைஷ் டீட்டெயில், அதாவது நம்ம வைக்க போகிற சென்டரோட டீட்டெயில்ஸ் என்ன, அந்த சென்டருக்கு நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரீட், நீங்கள் எந்த தெருவில் நீங்கள் அந்த சென்டர் வைக்க போகிறீங்க அந்த ஸ்ட்ரீட்டே நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேட் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத ஆல்ரெடி எல்லாமே ரெண்டுமே இருக்கும்.
அது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சப் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி நீங்கள் எந்த சப் டிஸ்ட்ரிக்டில் எந்த சப் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, எந்த சென்டரை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சப் டிஸ்ட்ரிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட தாலுக்கு என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கொடுத்துடலாம். பஞ்சாயத்து என்ன அப்படின்றத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட வில்லேஜ், டவுன் ஆர் சிட்டி அது நீங்கள் எதுவோ நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துடுங்க. பின்கோடு என்ன அப்படின்றத கரெக்டாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நியர்பையில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் என்ன அப்படின்ற பிளேஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியர்பை நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்றதுக்கான அந்த ஊர் நேமையும் நம்ம பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த சென்டர் வைக்க போகிறீங்களோ அதோட லொக்கேஷன் கேட்குறாங்க. அதுக்கான லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் ஆன் மேப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை கரெக்டாக என்ன எக்ஸாக்டாக அதில் வந்து காட்டிடும். அதனால் நம்மளோட மேப் மூலயமா கரெக்டாக நீங்கள் எந்த சென்டர் எங்கே வைக்க போகிறீங்களோ அதை பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாமே என்ன ஆகும் பர்டிகுலர் அது வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து அதில் அதுவாகவே என்ட்ரு ஆகிடும். இப்போ நான் இந்த கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மேப் மூலயமா நம்மளுக்குலாம் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா நம்மளோட பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. இப்போ பேன் டீட்டெயில்ஸ் என்னவா கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவலாக இல்லைனா வந்து கம்பெனி பேன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. இண்டிவிஜுவல் கொடுத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேன் நம்பர், கம்பெனி நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெண்டுமே என்ன வாங்கலாம், நீங்கள் ரெண்டுத்து ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இண்டிவிஜுவல் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இண்டிவிஜுவல் பேன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பேங்கிங் டீட்டெயில்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸா இல்லைனா வந்து கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் அதுவாக டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதனால் எல்லாத்துலேயும் நேம் வந்து கரெக்டாக எப்பயுமே யூஸ் பண்ணுற நேமாகவே வந்து எல்லாத்துலேயும் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தோடனே நம்மளோட பிரான்ச் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத கொடுத்துடலாம். இன்னொன்று வந்து கேன்சல் செக் கேட்டிருக்காங்க. அப்படி கேன்சல் செக் இல்லை அப்படின்னா உங்களோட பேங்க்கோட ஃப்ரண்ட் பேஜ் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்ச கையோட நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஒய்சி டாக்குமெண்ட். கேஒய்சி என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், அதே மாதிரி ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், ஜாப் கார்டு இஷ்யூட் பை அதாவது எந்த ஜாப் கார்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் ஆதார் கார்டு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆதார் கார்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத செக் பாக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி பிரிண்ட் பண்ணியும் வச்சுக்கோங்க. உங்கள் மெயில்லையும் ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஒரு தடவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் இல்லாமல் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அடுத்த ஸ்டெப் வந்து நம்மளால் போக முடியாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த காப்பியை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு வந்து இந்த காப்பி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ்க்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் பார்த்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து ஸ்டேட் என்ன அப்படின்ற ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்டேட் என்ன அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். உங்கள் ஸ்டேட் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்திருக்கும். மொபைல் நம்பர் வரும், அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ரெண்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், மொத்த பிடிஎஃபாக வச்சு ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மெயில் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சி அப்படின்ற சென்டருக்கான அப்ரூவலே உங்களுக்கு வந்து வரும். இது மேக்ஸிமம் வந்து 3 to 5 months கிட்ட வந்து அப்ரூவ் ஆகிறது லேட் ஆகும். ஒரு அப்ரூவல் தான் லேட் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து கண்டிப்பாக லேட் பண்ணுறாங்க. இவங்களே வந்து அப்ரூவ் பண்ணிட்டாலும் அவங்க மேலே இருக்க ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து லேட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் உங்களோட சிஎஸ்சி சென்டருக்கான அப்ரூவல் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ. டடா.